வெல்கம் டு ஹாண்டா டைம்ஸ். நாம் அதிக நேரம் எந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கேரக்டரே மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தமான ஒரு creepy பாஸ்டா ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அந்த கார் ஆக்சிடென்ட்ல சாடியாவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் அப்படியே தலைகளா மாறிச்சு. வீடு கார் எல்லாமே லோன்ல இருந்ததால ரொம்ப சீக்கிரத்துல அதெல்லாம் அவங்களோட கையை விட்டு போக இருந்துச்சு. சாடியாவும் அவ்வளோ பெரிய பொண்ணெல்லாம் கிடையாது. அப்பதான் ஸ்கூல் முடிக்க போற டைம்ல இருந்தா. சாடியாவோட அம்மாவும் உடனடியா ஒரு வேலையை தேடிக்கிட்டாங்க தான். ஆனா அதன் மூலமா அவங்களுக்கு கிடைச்ச சேலரியை வச்சு அந்த ப்ராப்ளம்ஸை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே அவங்க வாழ்ந்து வந்த ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைலை அவங்க கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. பிரச்சனை பெருசாகி அவங்க தங்கியிருந்த வீட்டை விட்டு யாராவது வெளியேற்றுவதற்கு முன்னாடி அவங்களாவே அந்த வீட்டை விட்டு வெளியேற நினைச்சாங்க. வீட்டை விட்டு வெளியேற நினைச்சதும் அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சின்ன வீட்டையோ இல்ல அபார்ட்மெண்ட்டையோ தேட ஆரம்பிச்சாங்க சாடியாவும் அவளோட அம்மாவும். அப்படி தேடிட்டு இருக்கும்போது இவங்க இருந்த ஏரியாவிலேயே ஒரு சின்ன அபார்ட்மெண்ட் ரெண்டுக்கு இருந்ததை ஒரு ஏஜென்சி மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க இருந்த ஏரியா கொஞ்சம் ரிச்சான ஒரு ஏரியா தான். அந்த ஏரியாவுக்குள்ள ரெண்டுக்கு ஒரு இடத்தை பார்க்கணும்னாலே கண்டிப்பா அதுக்கு ஒரு பெரிய வாடகை கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அட்வான்ஸா கொடுக்க வேண்டியதும் வரும். ஆனா சர்ப்ரைசிங்லி ஏஜென்சி கிட்ட இவங்க கேட்கும்போது அந்த அபார்ட்மெண்ட்டோட ரெண்ட் ரொம்ப கம்மியா தான் கோட் பண்ணி இருந்ததை கவனிச்சாங்க. அதுவும் இல்லாம இனிஷியல் பேமெண்ட்டும் ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. சாடியா ஸ்கூலுக்கு போறதுக்கும் அவங்களோட அம்மா ஒர்க்குக்கு போறதுக்கும் அது ஒரு கன்வீனியன்டான பிளேஸா அவங்களுக்கு தெரிஞ்சதால அந்த அபார்ட்மெண்ட்டோட பேக்ரவுண்டை பத்தி எதையுமே விசாரிக்காம அந்த ஏஜென்சி கிட்ட அந்த வீட்டை நாங்க வாடகைக்கு எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சாடியாவும் அவளோட அம்மாவும். அண்ட் ஒரு நாள் அந்த அபார்ட்மெண்ட்டையும் போய் பார்த்திருக்காங்க. அவங்க அப்போ இருந்த வீடு அளவுக்கு பெருசா இல்லைனாலும் இட் வாஸ் ஓகே. அது மட்டும் இல்லாம நெய்பர்ஸ் பிரச்சனையும் பெருசா எதுவுமே கிடையாது. அங்க இருந்த எல்லாருமே ஒர்க்கிங் பீப்புள் தான்றதால அவங்க வீட்டுல இருக்கிறதே கூட ரொம்ப கம்மியான நேரம் தான். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அடுத்த வாரமே அவங்க தங்கிட்டு இருந்த வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு இந்த புது அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க சாடியாவும் அவளோட அம்மாவும். அங்க வந்த முதல் சில மாசங்கள் எந்த பிரச்சனையுமே அவங்களோட கண்ணில் படவே இல்லை. ஏன்னா சாடியா ஸ்கூலோட கடைசி வருஷத்துல இருந்தாங்க. ஸோ ஸ்டடீஸ்ல தான் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் முக்கியமா இருந்துச்சு. இதை தாண்டி சாடியாவோட மதரும் 2 ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததால அவங்க வீட்ல இருந்த நேரமே ரொம்பவே கம்மி தான். ஏன்னா செட்டில் பண்ண வேண்டிய பில்ஸ் அதிகமா இருந்ததால அவங்க அதுக்காக ஓடவே டைம் சரியா இருந்தது. இப்படியே ஒரு 6 மாசம் கடந்திருக்கு. இந்த டைம்ல சாடியாவும் ஸ்கூலை முடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவளோட அம்மாவுக்கும் ஒரு நல்ல கம்பெனில பெர்மனன்டான ஒரு ஜாப் கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருமே நார்மலான லைஃபுக்கு திரும்பி இருக்காங்க. ஸ்கூல் முடிச்சதும் சாடியா உடனடியா காலேஜுக்கு போகாம ஒரு வருஷம் கேப் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி பணத்தை கையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா காலேஜ் போலான்ட்டு ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணாங்க. இப்படி அவங்களோட லைஃப் நார்மலான வாட்டி தான் அவங்கள சுற்றி நடந்த, அதுவும் குறிப்பா அவங்க இருந்த வீட்டுக்குள்ள நடந்த மற்ற பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒன்னொன்னா தெரிய ஆரம்பிச்சது. சாடியா ஸ்கூல்ல முடிச்சுட்டு ஜாப் போனதுக்கு அப்புறமா அவங்களோட அம்மாவுக்கு ஒரு நிரந்தரமான நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் பல மாதங்கள் கழிச்சு வீட்டுல அதிக நேரம் தங்க ஆரம்பிச்சாங்க. லைக் வீக்கெண்ட்ஸ்லயே ஆகட்டும் வீக் டேஸ்லயே கூட அவங்க ரிலாக்ஸா முன்ன எப்படி வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அங்க இருந்து தான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதுல அவங்களுக்குள்ள நடந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எந்த அளவுக்கு அதிகமான நேரம் அவங்க 2 பேரும் ஒன்னா அந்த வீட்டுல ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அந்த அளவுக்கு அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு விதமான வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சது. அம்மா என்ன சொன்னாலும் சாடியா அதுக்கு எதிர்த்து பேச ஆரம்பிச்சா. சாடியா எதிர்த்து பேசுறத கேட்டு அவங்க அம்மா இன்னமும் அதிகமா கோவப்பட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல 2 பேருக்குள்ள சின்ன சின்னதா வந்துட்டு இருந்த சண்டை போக போக ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனை எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் தான். ஒன்ஸ் அவங்க 2 பேரும் அந்த வீட்டை விட்டு அவங்களோட ஜாப்காக வெளியே போயிட்டாங்கன்னா அந்த மைண்ட் செட் அப்படியே மாறிடும். சாடியா என்ன நினைப்பாங்கன்னா, என்ன இருந்தாலும் அம்மா கிட்ட நான் அப்படி பேசி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே போன சில மணி நேரங்கள்லயே அம்மாவுக்கு போன் போட்டு சாரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரிதான் சாடியாவோட அம்மாவும். ஒருவேளை நம்மளோட பொண்ணை அதிகமா திட்டமோன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளயும் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். அப்போன்னு பார்த்து கரெக்டா சாடியா போன் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறமா மறுபடியும் 2 பேரும் ஒன்னாயிடுவாங்க. அப்படி நடக்கிற சமயத்துல அன்னைக்கு ஈவினிங் எங்கேயாவது போய் டின்னர் சாப்பிட்டு கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு போவாங்க. பட் ஒரு வாரத்துக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள அந்த சண்டை மறுபடியும் ஆரம்பிச்சிரும். இப்படியே 2-3 தடவை நடக்க ஆரம்பிக்கவும் தான் ஏதோ தப்பா இருக்குன்னு சாடியாவோட அம்மாவுக்கு ஒரு யோசனை தோண ஆரம்பிச்சிருக்கு.
இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு அவங்க யோசிக்க அந்த யோசனை கடைசியா வந்து நிக்கிற இடம் எல்லாமே அவங்க வாழ்ந்து வந்த வீடா தான் இருந்தது. ஏன் அவங்களுக்குள்ள நடந்த முதல் சண்டையே இறந்து போன அவங்களோட ஹஸ்பண்டோட போட்டோ உடைஞ்சதுனாலதான். வீட்டுல இருக்கிறது 2 பேர் தான், பூனை நாயின்னு எதுவுமே அவங்க வளர்க்க கிடையாது. அப்போ கண்டிப்பா யாரோ தள்ளி விட்டதாலதான் அந்த போட்டோ விழுந்து உடைஞ்சிருக்குன்றது அதை பார்த்தாலே நல்லா தெரிஞ்சது. ஆனா யாரு அதை தள்ளிவிட்டா? 2 பேருமே நான் பண்ணலன்னு தான் சொன்னாங்க. இப்படி ஆரம்பிச்ச அந்த சண்டை அப்படியே வளர்ந்து ரொம்ப பெருசா போச்சு. ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் அவங்களுக்குள்ள நடந்த ஒவ்வொரு சண்டையும் ஆரம்பிச்சிருக்குன்றத அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. இத சாடியானால புரிஞ்சுக்க முடிஞ்சுதா என்னன்னு தெரியல, பட் அவளோட அம்மா இந்த பிரச்சனைய ரியலைஸ் பண்ணாங்க. இதை யோசிச்சுக்கிட்டே ஒரு நாள் வேலையில இருந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்து சாடியாவுக்கு பிடிச்ச சில உணவுகளை டின்னருக்காக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது லிட்டரலி யாரோ அந்த வீட்டு கதவை ஓபன் பண்ணி மூடுற மாதிரியும், அடுத்ததா சாடியாவோட ரூம்குள்ள போய் டோரை க்ளோஸ் பண்ற சத்தமும் கேட்டிருக்கு. சரி, சாடியா தான் வந்துட்டா போலன்னு அவங்களோட அம்மா சாடியாவோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே அவளோட ரூம்க்கு போயிருக்காங்க. அங்க போய் ரூம் கதவை திறந்து பார்த்தா லைட்டு கூட போடாம சாடியா நின்னுட்டு இருந்ததை பார்த்திருக்காங்க அவளோட அம்மா. சாடியாவை பார்த்து, உனக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஃப்ரெஷ் ஆகிட்டு வா சாப்பிடலான்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க சாடியாவோட அம்மா. அவங்க வெளியே போய் 5 நிமிஷமாச்சு, 10 நிமிஷமாச்சு, 1/4 மணி நேரமாச்சு, பட் சாடியா ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. அதே மாதிரி அவங்க பாத்ரூம் யூஸ் பண்ண சத்தமும் கேட்கவே இல்லை. அந்த வீடே ஒரு மாதிரி டெட் சைலண்ட்ல இருந்திருக்கு. கிச்சன் டேபிள்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாடியாவோட அம்மா வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சாடியா வர்ற மாதிரியே தெரியல. என்ன சத்தத்தையே காணோம், என்னாச்சு தெரியலையேன்னு சாடியாவோட ரூம்குள்ள போய் பாக்குறாங்க அவங்களோட அம்மா. ஆனா அங்க யாருமே இல்ல. பாத்ரூமை செக் பண்றாங்க, வீட்டுக்கு வெளியே வந்து செக் பண்றாங்க. ஆனா எங்க தேடியும் சாடியாவை பார்க்கவே முடியல. இத பத்தி நினைக்க தான் அவங்களுக்குள்ள பயம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. உடனடியா சாடியாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. முதல் முறை கால் பண்ணும்போது அவ போனை எடுக்கல, 2வது முறையும் எடுக்கல. 3வது முறை போன் எடுத்த சாடியா ஒருவித வெறுப்போட அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சா. இருந்தாலும் சாடியா கிட்ட நீ எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இப்பதான் வேலையில இருந்து சைன் அவுட் பண்ண, வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டா சாடியா. ஒன்னும் இல்ல சீக்கிரமானு சொல்லிட்டு போனை கட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களால அந்த வீட்டுல நார்மலா இருக்கவே முடியல. சாடியா இப்பதான் வேலையை விட்டே கிளம்புறானா, அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்ததும் அவளோட ரூம்ல நான் பார்த்ததும் யாருன்ற கேள்வி அவங்களுக்கு பெருசா தோண ஆரம்பிச்சது. அதை பத்தி யோசிக்க அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருந்த பயம் இன்னமும் அதிகமாக ஆரம்பிச்சது. தன்னை யாரோ க்ளோஸா வாட்ச் பண்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதே சாடியா வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க. சாடியா கிட்ட இத பத்தி அவங்க எதையுமே சொல்லல. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டுல இருக்கலாமா வேணாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க சாடியாவோட அம்மா. இது நடந்த ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு ராத்திரி புதுசா அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. என்ன நடந்திருக்குன்னா, அன்னைக்கு ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும். திடீர்னு அவங்களுக்கு ஏனோ முழிப்பு வந்திருக்கு. சரி பாத்ரூம் போயிட்டு வந்து படுப்பமேன்னு வெளியே வந்தவங்களோட இதயமே ஒரு செகண்ட் நின்னு போயிருக்கு. காரணம், வெளியே வந்து பார்க்கும்போது கிச்சன்ல ஒரு உருவம் நின்னுகிட்டு இருந்ததை கவனிச்சாங்க சாடியாவோட அம்மா. இந்த முறை உண்மையாவே சாடியா அங்க நின்னுகிட்டு இருந்தா. ஆனா அவ நார்மலா இல்ல. 2-3 தடவை சாடியாவோட பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க, பட் நோ ரெஸ்பான்ஸ். சாடியா அப்படியே சில மாதிரி கிச்சன் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தா. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது, ஷி வாஸ் ஸ்லீப் வாக்கிங். அது வரைக்கும் சாடியாவுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்ததே கிடையாது. புதுசா ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை அவங்களோட பயத்தை இன்னுமே அதிகமாக்கி இருக்கு. இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க வேணான்ற ஒரு முடிவுக்கு வந்து வேற வீட்டை அடுத்த நாள்ல இருந்தே தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த முறை ஏனோ வீடு கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியா இல்ல. அதுவும் அவங்களோட பட்ஜெட்டுக்குள்ளேயே கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. இந்த டைம்ல சாடியாவுக்கு ஸ்லீப் வாக்கிங் அடிக்கடி ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதுல ஒரு நாள் ராத்திரி நடந்த நிகழ்வு அவங்கள அந்த வீட்டை விட்டு உடனடியா வெளியேற வச்சது. இதுக்கு நடுவுல என்ன நடந்திருக்குன்னா, சாடியாவோட அம்மா டெய்லியும் அந்த குறிப்பிட்ட டைம்ல எழுந்து கிச்சன்ல செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது சாடியா இருந்தா அவளை அமைதியா அவளோட ரூம்க்கு கூட்டிட்டு போய் படுக்க வச்சிருவாங்க. அதுவே இல்லைன்னா தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அவங்க தூங்க போயிடுவாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட நாள்ல நடந்தது வேற. அன்னைக்கு ராத்திரியும் சாடியா ஸ்லீப் வாக்கிங்ல கிச்சன்ல வந்து நின்னுட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல எழுந்த சாடியாவோட அம்மா சாடியாவை ரூம்குள்ள கூட்டிட்டு போக பக்கத்துல போயிருக்காங்க. அப்போ சாடியா எதையோ முனைகிட்டு இருந்திருக்கா. இப்படி இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. இத பத்தி யோசிச்சுக்கிட்டு சாடியா கிட்ட போய் அவளோட தோலை தொட்டதுதான் மிச்சம். ரொம்ப கோபமா திரும்பின சாடியா ஒரு டீப் மேல் வாய்ஸ்ல பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்கா. இதை கேட்ட ஒரு நிமிஷம் அவங்களோட உயிர் அவங்க கிட்டேயே இல்ல. அவங்கள பார்த்து இப்படி பயங்கரமா கத்திட்டு மறுபடியும் திரும்பி தனக்குள்ளேயே ஏதோ பேசிக்க ஆரம்பிச்சா சாடியா. இது நடந்ததுக்கு அப்புறம் ஏனோ தெரியல, அங்க இருந்த ஆபத்துன்னு அவங்களோட உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு.
மெதுவா பின்னாடி வந்து வீட்டு சாவியவும் கொஞ்சம் பணத்தையும் கார் சாவியவும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை லாக் பண்ணிட்டு வெளியே போனாங்க சாடியாவோட அம்மா. இவங்க சரியா கதவை மூடும்போது ஏதோ ஒண்ணு கதவுல வந்து குத்தி நின்னு இருக்கு. ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்காம வேகமா காருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி பக்கத்துல இருந்த ஹோட்டலுக்கு போய் ரூமை புக் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல பொண்ணை தனியா விட்டு போறதும் சரியா படலதான். பட் அவங்களுக்கு வேற வழியும் தெரியலதான். மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. போறதுக்குள்ளேயே வேற ஒரு வீட்டை ரெண்டுக்கு பேசி முடிச்சு அந்த வீட்டை காலி பண்ண தேவையான பேக்கிங் அண்ட் மூவர்ஸ்னு எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்தாங்க சாடியாவோட அம்மா. அவங்க வந்த சமயத்துல சாடியா இன்னும் எழுந்திருச்சுக்கவே இல்லை. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த கதவை மூடும்போது தான் பார்த்திருக்காங்க அந்த கதவுல ஒரு கத்தி குத்தி இருந்தது. சாடியா எழுந்திருக்கிறதுக்குள்ள வீட்டுல இருந்த பொருட்களை எல்லாம் வேக வேகமா பேக் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டதான் சாடியா எழுந்திருக்கவே செஞ்சா. வெளியே வந்து பேக் பண்ணிட்டு இருந்த அம்மாவை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்கவும், நம்ம வேற வீட்டுக்கு உடனடியா மூவ் ஆகுறோம், போய் உன்னோட திங்ஸை எல்லாம் சீக்கிரமா பேக் பண்ணுன்னு சொல்லவும் என்ன சொல்றதுன்னே தெரியாம சாடியா ரூம்குள்ள போனா. அன்னைக்கு ஈவினிங்க அந்த வீட்ல இருந்து முழுசா காலி பண்ணி இனி அந்த பக்கமே வரக்கூடாதுன்ற ஒரு முடிவோட அங்க இருந்து வெளியே போனாங்க சாடியாவும் அவளோட அம்மாவும். அங்க இருந்து வெளியே வந்த 2 மாசத்துக்கு அப்புறம் தான் சாடியா கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லியிருக்காங்க அவளோட அம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.